நடக்க மாட்டேங்குது, கடன் தொல்லை அப்படின்னு கேட்ட அந்த பிள்ளை இருக்கே இல்லையா? என்னடா இந்த கருப்பசாமி காலையில இருந்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சிய பயப்பட நினைச்சேன். நம்ம தொல்லைன்னு வந்தோம். என்னப்பா இங்கேயும் வந்து இப்படி தொல்லையா கொடுத்து வச்சிருக்கேன் நினைச்சா இல்லையா? சொல்லப்பா. எப்பா கருப்பை நினைச்சா நிமிஷத்துல கடன் கட்டி கொடுத்துரும். என்னப்பா நீ செய்யற தொழில முன்னேற்றமே இல்லை. சரியாப்பா? இந்த தொழிலை எப்படியா முன்னேற்றம் பண்ணி கொடுத்தா கடனை கட்டி மேல வந்துடும். அவ்வளவுதான்ப்பா. வேற என்ன குறவன் எண்ணி 3 நாட்கள் என்னப்பா ஆளெல்லாம் முடிச்சு கொடுத்து என்னப்பா கருப்பசாமி உன்னை வாழ வச்சு தரேன், கவலைப்படாது. என்னப்பா டேய் உனக்கு வெட்டுமாக போறேன். அடுத்த வருஷம் உன் கடன் எல்லாம் கட்டி என்னப்பா இந்த ஆலய கும்பாபிஷேகத்துக்குள்ள என்னப்பா டேய் இன்னும் 3 மாசம் கும்பாபிஷேகம். ஆனா கும்பாபிஷேகம் முடிஞ்சு மறு கும்பாபிஷேகம் வைப்போம். என்னப்பா அப்படிங்கிறது ஒரு நல்லபடியா ஒண்ணு அவசரம். இப்படிப்பா இது 3/4 எத்தியம் 3 மாசம் 3 மாதம் நீ நாளே வந்து போதும். சரியாப்பா?